பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இங்கே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமடைகிறாள். அப்போ அவளுக்கே அது ஷாக்காக இருக்குது. புது காரியம், இது வரைக்கும் யாரும் அதை ட்ரை பண்ணல, அவள் அதை ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த முதல் ட்ரைலேயே அவளுக்கு அற்புதம் நடக்குது. உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து, மகளே திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. சில நேரத்தில் விசுவாசமாக நம்ம செய்கிற காரியங்கள் மற்றவங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தோன்றலாம். ஆனாலும் நம்ம விசுவாசத்தோடு அதை செய்யும் பொழுது எந்த நம்பிக்கையின் அளவில் அதை செய்கிறோங்கிறது தான் கர்த்தர் பார்க்குறாரு. சின்ன பிள்ளைத்தனமாக கூட இருக்கலாம், ஆனாலும் நம்ம விசுவாசத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். நம்ம விசுவாச கடுகளவாக இருந்தாலும் நம்ம அந்த மழையை பார்த்து பயந்து போகணும்னு சொன்னால் பயந்து போகும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆகவே நம்முடைய விசுவாசத்துடைய அளவு சின்னதாக இருந்தாலும் அது முழுமையாக இருந்தால் போதும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அதனால் இவள் செய்தது முதலாவது இவ தான் இப்படி செஞ்சுருக்கா. இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் செய்ததில்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த புதுமையான விஷயத்திலும் அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்படியே உங்கள் விசுவாசமும் முழுமையாக இருக்கட்டும். ஏனோ தானே இல்லாமல் முழுசாக கர்த்தரை விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.